அம்பாளோட 51 சக்தி பீடமும் இந்தியாவில் வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. இந்த 51 சக்தி பீடத்தையும் தரிசிக்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த 51 சக்தி பீடமும் ஒரே கோவில இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர் அருகே இருக்கிறதான் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சித்தர் பீடம். இந்த கோவிலில் 51 சக்தி பீடத்திலிருந்து பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்தந்த சக்தி பீடத்தோட அம்பாலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை உருவாக்குன சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளோட கதையை கேட்டால் உங்களுக்கே சிலிர்ப்பாக இருக்கும். ஓடி ஆடி விளையாட வேண்டிய சின்ன வயசுல தன் வீட்டில் இருந்த திண்ணையில மிளகாய் அரைக்கிற 2 குளவிகளை சிவசக்தியா பாவித்து பூஜை செஞ்சுட்டு வராரு. ஒரு அமாவாசை இரவில் அம்பாள் அவருடைய கனவுல தோன்றி தான் நொய்யலாற்றில் இருப்பதாக சொல்லிட்டு மறைகிறா. அடுத்த நாள் தனது நண்பர்கள் 6 பேரோட சேர்ந்து நொய்யலாற்றில் போய் அம்பாள் சிலையை கண்டெடுக்கிறாரு. அங்க அருகில் இருக்க புத்துக்கு எதிரில் அம்பாளை பிரதிஷ்டை செய்கிறாரு. அம்பாள் சிலையை நொய்யல் ஆற்றங்கரையில பாம்பு புற்றுக்கு எதிரே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு. அம்பாள் சிலையை புற்றுக்கு அருகில் வைத்தப்ப பாம்பு ஒன்று அம்பாள் மீது படமெடுத்து ஆட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மண் சுவரில் கோவில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வராரு. இதை பிடிக்காத சில ஊர் மக்கள் போலீஸை கூட்டிட்டு வந்து அம்பாள் சிலையை அங்கிருந்து அகற்றுறாங்க. அம்பாள் சிலையை அங்கிருந்து அகற்றிய போது சூரிய ஒளி போன்ற மின்னலாக இப்ப கோவில் இருந்த இடத்துல விழுந்தது. அந்த இடத்திலேயே அம்பாளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அம்பாளோட அருள் இந்த ஊருக்குள்ள எல்லாம் பரவ தொடங்கி இன்று அம்பாளுக்கு பெரிய கோவிலாக எழுப்பி 51 சக்தி பீடம் அமைத்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல கோளறுபதிகம் நவகிரக கோட்டை தியானலிங்கத்தை அமைத்தாரு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி சிவபெருமானோட கலந்துட்டாரு. இன்னைக்கு இந்த கோவிலை அவருடைய சீடரான சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் வழிநடத்திட்டு வராரு. இந்த கோவில இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க இருக்க சிவபெருமானுக்கு நீங்களே உங்க கையால அபிஷேகம் பண்ணலாம்.